வானாதிவானங்கள் கொள்ளாதவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர், நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். திக்கற்றவர்களாக நான் உன்னை விடேன் என்று சொன்னவர், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் அப்படி சத்த உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. மோசே தேவனை பார்க்கும்படியாக முச்செடியிலே கிட்டி நெருங்கினது போல, இது நீ கர்த்தரிடத்தில் சேரும்படியாக அவர் உன்னை தம் மண்டையிலே கிட்டி நெருங்க பண்ணுகிற நாள் இது. ஆமென். மோசையை தம்மிடமாய் அழைத்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்மை மோசைக்கு வெளிப்படுத்தினது போலவே இன்றைக்கு தேவனோடு கிட்டி சேருகிற தேவ பிள்ளைகள், தேவனிடத்தில் நெருங்கி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கர்த்தர் தம்மை நிரூபிக்க திட்டங்களை வைத்து இந்த நாளில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நான் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஒரு விசை தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நான் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறேன். மனுஷனை அல்ல நான் பார்க்க வந்தது, என் கர்த்தரை, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனை, அவருடைய சமூகத்தை. இதோ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனை கிட்டி சேரும்படியாய் வந்த ஆத்துமாவே, சகோதரி, தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தம்மை பலமாய் வெளிப்படுத்துவார். உன் மீது தேவ வல்லமை பலமாய் வந்து விழும். உனக்காக அற்புத அடையாளங்கள் வல்லமையாய் வெளிப்படும். உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக, மரண கிரியைகளை அழித்து போடும்படியாக ஆவியானவர் உனக்காக செயல்படுகிறது 100% நிச்சயம். ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசித்து இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. எத்தனை சொல்லுகிறீங்க? என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும். கரம் தட்டி பாடுவோமா? யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. இப்ப சபை இணைந்து சத்த உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவாங்க என்றுமே, காத்திடுவாங்க என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவாங்க என்றுமே
காத்திடுவார். என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் மீட்பரே. யார் கைவிட்டாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரலதரகமஷகலதனரா அகல ஆழ உயரமா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. என்றுமே காத்திடுவாங்க, என்றுமே காத்திடுவாங்க, என்றுமே. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல ஆதரவா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் அவரை தேடும்படி கெட்டி சேருகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர் உனக்கு சமீபமாயிருக்கிறார், சமீபமாயிருக்கிறார். சகோதரி, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் பேரில் வைத்திருக்கிற அன்பு பெரியது. இதோ உனக்காக, உன் போராட்டத்திற்காக ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, நீ போராடும்படி உனக்காக ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன். இந்த நாட்களில் நீ போராட போராட நான் உனக்காக ஜெயத்தை கட்டளையிடுகிறேன். உனக்காக ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் வைக்கப்பட்டிருக்கிறது. போராட வேண்டிய இந்த சில குறுகிய நாட்களில் நீ போராடு. இது நீ தேவ சமூகத்தில் போராட வேண்டிய காலம். யாக்கோபை போல தேவனோடு போராட வேண்டிய காலம். ஜெபத்திலே நீ உறுதியாய் தரித்திருக்க நீ போராடுகிற போராட்டங்களுக்கு தக்கதாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். சில மனிதர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி எழும்பி நிற்கிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் என் நாமத்தினாலே உறுதியாய் போராடு. ஆமை, கர்த்தருடைய பலத்தினாலே யுத்தம் பண்ணு. ஓ, என் நாமத்தினாலே உன் கரங்களை பலப்படுத்திக்கொள். யாக்கோபின் வல்லவருடைய புய பலத்தினாலே இன்றைக்கு உன் கரங்கள் பலத்து கொண்டிருக்கிறது. யாக்கோபின் வல்லவருடைய புய பலத்தினாலே நான் உன் கரங்களை பலப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறது போலதான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ராத்திரி கழிந்து போகிறது போல உன் போராட்டம் கழிந்து போகும். ஒரு சூரியன் உதயமாகி அஸ்தமிக்கிறது போல உன் போராட்டம் மறைந்து போகும். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rikadarabaşakalatana. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Hallelujah. 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 ஆமென். இந்த நாள் விசேஷமான நாள். வியாதிப்பட்டவர்களுக்காக, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக, போராட்டத்திலே, கடன் பாரத்திலே, கண்ணீரோடு தேவ ஜனம், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்க யார் யார் எந்தெந்த போராட்டத்தில் நீங்க தத்தளித்து கொண்டிருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாய் திட்டங்களை வைத்து உங்களை விடுவிக்கும்படியாய் உங்க மேல பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, நேற்ற தினத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது
இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உன்மேல் ஆதரவாக இருப்பார். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது தெரியுமா? கடந்த நாட்களில் பாருங்க, 1913 இந்த நாட்களில் பாலஸ்தீனா துருக்கி இராணுவத்தால் கைப்பிடிக்கப்பட்டு இருந்தது. யூதர்களுக்கு தங்களுடைய தேசத்திற்குள்ளே போக முடியலை. யூதர்களுக்காக சப்போர்ட் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் பறந்து காக்கிற பட்சியை போல நான் உங்கள் மேலே ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த யூதர்களுக்காக ஆங்கில பட்டாளம் நாங்கள் உனக்காக யுத்தம் செய்கிறோன்னு சொல்லி முதல்ல பறக்கிற அந்த இராணுவங்களில் இருக்கிற அந்த ஏவுகணைகள் அந்த பாலஸ்தீன தேசத்தை அப்படியே சுற்றி பறக்க ஆரம்பித்ததான். இதை கண்டு துருக்கிய பட்டாலும் ஆமே, இனி இவங்க கிட்ட நம்ம போர் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க சரண்டர் ஆனாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்க மேல ஆதரவு. அவர் எப்படினாலும் அவர் பட்சியை போல அல்ல, அவர் ஏவுகணையை போல, அக்கினியை போல, காற்றை போல, அக்கினி தலாலாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வேண்டுமானாலும் அவரால் செயல்பட முடியும். அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தா மட்டும் போதும் சகோதரி. அவருடைய வார்த்தையை நீ நம்பினால் மாத்திரம் போதும். நீ நம்ப உனக்காக அவரிடத்திலிருந்து ஜெயம் இறங்கி வந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினாலே செங்கடலை கடந்தார்கள். ஆனால் எகிப்தியர்கள் செங்கடலை கடக்க நினைத்த போது அவர்களால முடியல. உன் விசுவாசத்தினால நீ எல்லாவற்றையும் கடக்க முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் வியாதிகளை, பிசாசுகளை, சத்துருக்களை ஜெயிக்க பண்ணுகிறார். நீ விசுவாசத்தோடு நில்லுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உன் விசுவாசத்தை மட்டும் உறுதிப்படுத்து. நான் உனக்காக செய்கிற பெரிய ரட்சிப்பை காண்பாய். Urakabarabu Shantarada Ragasiatanero Rikamama Shakala Taranara. Hallelujah, 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 hallelujah. பூலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பூலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே. Hallelujah, hallelujah, Jesus. பூலிந்திடும் வல்லமை, ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். நான் உங்க இரத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க இரத்தத்துல எனக்கு விடுதலை உண்டு. உங்க இரத்தத்துல என் வியாதிகள் மறைந்து போகும். உங்க இரத்தத்தினாலே கட்டிகள் கரைந்து போகும். பிசாசு போட்ட பலவீனங்கள், மந்திரவாதத்தினால் உண்டான பலவீனங்கள், ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. ஓ ரிகலஷகரதனரனா. ஓ நீ இப்போது கர்த்தருடைய அக்கினிக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது ஆவியானவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது அக்கினி தழலுக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது வான் அக்கினிக்குள்ளா கர்த்தர் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறார். ரிகலஷகரனரா. அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு எப்படி ஆகிலும் விடுதலை உண்டு. எதை கொண்டாகிலும் மீட்பு உண்டு.
ஓ, அவர் வெறுமையா உன்னை விடுகிறது இல்ல சகோதரி. அவர் உன்னை வெறுமையா விடுகிறது இல்ல. அவரை விசுவாசி, அவருடைய ரத்தத்தை விசுவாசி. இதோ அவருடைய ரத்தம் உன் மேல விழுகிறது. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களில் இருந்து சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிற ரத்தம் உச்சம் தலையில விழுகிறது. பலவீனப்பட்ட அவயங்களில் விழுகிறது. ஆமென். ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளாய் உள்ளான அவயங்களுக்குள்ளாய் ரத்தம், உள்ளான அவயங்களுக்குள்ளாய் பரிசுத்த ரத்தம், உள்ளான அவயங்களுக்குள்ளாய் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பலமாய் வல்லமையாய் மகிமையாய் அக்கினியாய் விடுதலையாய் தம்முடையவர்களை பிறப்புகிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அக்கிசல் அல்ல. கரம் தட்டி கரம் தட்டி ரிபல ஷெகரதனர ரிபலப சந்தராதி ரகசியா. ஆமென். ஆராதி ஆராதி. விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஆராதி. விடுதலை உண்டாகிறது. ரிகபஷே. இது நீ மீட்டெடுக்கப்படுகிற நேரம். ஆவியானவர் உன்னை மீட்டெடுக்கிற நேரம். சாபங்கள் முறிகிறது இப்போதே. சத்துருவின் போராட்டங்கள் அழிகிறது இப்போது. பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. மறைந்து கிடக்கிற பிசாசு இப்போது எரிந்து வெளியேறுகிறது. ஓ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. ரிகலதிரபா சர்வ வல்லமை உள்ளவரே, அக்கினி மயமானவரே, எங்கள் நடுவில் நிறைவா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அக்கினி தழலுகளுக்குள்ளாய் நீர் கொண்டு வருகிறபடியே ஸ்தோத்திரம். ஓ ரிகபஷகலரதனர. நான் உன்னை என் கரத்தில எடுக்கிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகளே, நான் உன்னை என் கரத்தில எடுக்கிறேன். ரிகபஷகரதனர. என் கரத்தில் உன்னை எடுக்கிறேன். என் கரத்தில் உன்னை எடுக்கிறேன். எல்லா பலவீனங்களும் முறிக்கப்படுகிறது. வியாதியின் கட்டுகள் அழிந்து போகிறது. பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகிறது. விழுந்து போன தூதருடைய கிரியைகள், பொல்லாத ஆவிகள், சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஏறுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இனிமேல் இந்த ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் அல்ல. வெளியேறு, இப்போது வெளியேறு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியேறு. ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. ரிபல ஷகரதனரபா ரிகபரபலப சந்தராதரகசியா ரிகல ஷகரரி ரிபலப ரத்னோதரகசியா ரிகபப ஷகலதனர. பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாம எரிந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. சகோதர சகோதரி, யாரும் நிர்விசாரமா இருக்காத. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பரலோக அக்கினி இந்த இடத்துல விழுகிறது. மாம்ச கண்ணோட்டத்துல இருக்காத. இது ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நேரம். ஆவியானவர் பிசாசுகளை துரத்துகிற நேரம். ஆவியானவர் வலு சர்ப்பங்களின் தலைகளை நசுக்குகிற நேரம். இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை. சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்கிறது. சிறையிருப்பின் கட்டுகள் அவிழ்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரகரதப ஷகலதரனர. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறதற்கு அடையாளத்தை சொல்லி தருகிறேன். சிலருடைய சரீரத்திலிருந்து கட்டு அவிழ்ந்து விழுகிறது போல உணர்வீர்கள். சிலருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க கர்த்தர் புது பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். சிலருக்கு கொட்டாவி கொட்டாவியா பிசாசு வெளியில போயிட்டே இருப்பான்.
ஜெபத்துல வந்து இருந்த உடனே, இந்த ஜெபத்தை கேட்ட உடனே உங்களுக்கு கொட்டாவி வருது, கண்ணில இருந்து கண்ணீரா வருது அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும், என்னை கட்டி இருந்த பிசாசு கட்டை அவித்துட்டு வெளியில போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அவன் கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம் தளருகிறதுன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். சிலருக்கு வாமிட்டின் மூலமாக, சிலருக்கு மயக்கத்தின் மூலமாக, ஆமே, இப்படி பிசாசு அவனுடைய செயலை இழந்து அவன் வெளியில போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற அநேகர் விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சிலருடைய மேல கிடக்கிற மரண கட்டுகளை எல்லாம் ஆவியானவர் உடைத்து கொண்டு இருக்கிறார். ஆமே, மரண போராட்டங்கள் உடைகிறது, மரண போராட்டங்கள் உடைகிறது. ரிகாபா ஷகலதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யாராவது ஒருத்தர் அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்? ஆமென், ஆமென். கொஞ்சம் பக்கத்துல நின்னுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்துக்கொண்டே ஆவியானவருக்கு இடம் கொடுத்துக்கொண்டே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஜெபிங்க, ஜெபிங்க, சிந்தையை செதற விடாதீங்க. எஸ் ஜீசஸ். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென், ஆமென். உன்னை அக்கினியாய் அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார், உன்னை அக்கினியாய் அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை, 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 விடுதலை. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் பக்கத்தில் இருக்கிறவங்க மீட்கப்படுகிறார்கள். அந்தகாரம் இனி இருக்க முடியாது, பிசாசு இனி இருக்க முடியாது, சத்துரு இனி இருக்க முடியாது. கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார், ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அக்கினி, வான அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, அசுத்தங்களை எரிக்கிற பரிசுத்த அக்கினி இப்பொழுதே, இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும் பலமாய், பலமாய், பலமாய் ஆவியானவர், ஆவியானவர் நரம்புகளுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், இரத்த நாளங்களுக்குள்ளாய், உலர்ந்து போயிருக்கிற அவயங்களுக்குள்ளாய் ஆவியானவர் நிழலிடுகிறார். ரிகாபா ஷகரதனர. ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறது போல சரீரத்திற்குள்ள தேவ வல்லமை. ரிகாபா ஷகலர. அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவியானவருக்குள்ள உங்களை விட்டு கொடுங்க. இழந்து போன கிருபை வரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப மேல வைக்கிறார். சில அவயங்கள் புதிதாக்கப்படுகிறது. பலவீனப்பட்ட அவயங்கள் இயேசுவின் நாமத்தினால புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு எந்தெந்த பலவீனத்தை, எந்த சரீரத்தை எல்லாம், அவயத்தை எல்லாம் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த அவயம் எல்லாம் இப்போது புதிதாக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது. மருந்து மாத்திரைகளால் செய்ய முடியாதது ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். உன் உச்சம் தலையில அவர் தமது விரலை வைக்கிறார். ஏசாயாவை தொட்டது போல உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். அவருடைய விரல் உன்னை தொடுகிறது, பரிசுத்த ஆவியுடைய விரல் உன்னை தொடுகிறது. ரிபா ஷகரதலரே ரிபலகரதிகமன சத்துரே ரிபலதர. மரண கட்டுகள் தெறிப்புண்டு போகிறது, மந்திரவாதம் எரிகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்கள், எதிர் வல்லமைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் ஓ நெருப்பப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகிறது. இப்போதே, இப்போதே, இப்போதே. ரிகபா ஷகலதரனரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுமல்ல பராக்கிரமமல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமுமல்ல பராக்கிரமமல்ல. பலமுமல்ல பராக்கிரமமல்ல. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா. கேளு ஆத்துமாவே, கேளு சபைய, என்ன விடுவீங்கப்பா. ஆமே, நீ வெளியில சொல்ல முடியாம உன் பிரச்சனையை வைத்து நீ போராடிட்டு இருக்கிற இந்த பலவீனத்தோடு நீ வாழ வேண்டியணும் என்கிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல.
இந்த பலவீனத்தோடு நீ இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. அவர் விடுவிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்துல இருந்தவங்கள்ட்ட கூட நீ சொல்லாம மறைத்து வைத்திருந்த சில வியாதிகள் எல்லாம் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அழிகிறது. ஆவியானவர் விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு சுகமாக்குகிற விடுதலை, ஒரு சுகமாக்குகிற வல்லமை புறப்பட்டது போல நீ அவரை நெருங்க நெருங்க ஒரு வல்லமை உன்னில் வெளிப்படுகிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி அவரை கிட்டி சேர்ந்த போது ஒரு வல்லமை வெளிப்பட்டது போல நீ அவரிடத்தில் நெருங்க நெருங்க இதோ ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த வல்லமை, அசுத்தங்களை அழிக்கிற வல்லமை, உலகத்தை ஜெயித்த வல்லமை, பாதாளத்தை ஜெயித்த வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை உச்சிலிருந்து உள்ள கால் வரை அக்கினியாய் ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி தழலாய் வெளிப்படுகிறார். விடுதலையை விடுதலையை கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி கேளுங்க கேளுங்க. என்ன தொடுங்க ஆவியானவரை. சேர்ல பின் பகுதியில் இருக்கிறவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே இருதயம் திறந்து என்ன கூப்பிடு. ஆமே மௌனமா இருக்காத, கூப்பிட கூப்பிட விடுதலை. நீ உன் பலனை கொடுத்து கொடுத்து பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணு. ஆமே பரலோக ராஜ்யத்தின் விடுதலையை பலவந்தம் பண்ணி பற்றிக்கொள். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை ரிகலஷகரதனா ஓ ரிபலௌடபரகசியாத்தனரோ ரிபலபோஷந்தராதனரா ரிகதலரஷகலரா. ஜெபி ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. சில பிசாசுகளுடைய நாவுகளை அடைக்கிறாய். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். எல்லா மரண கட்டுகள் உடைகிறது. எல்லா மரணத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்தி ஆமென் ஆமென் உனக்கு முடிவு உண்டாக்கும்படியாய் துடித்த பொல்லாத வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் சுட்டரித்து போடுகிறார். சகலமோ உன் காலின் கீழாக்கப்படுகிறது. கலங்காதே, திகழாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். என் பலன் உன் பலவீனத்திலே பூரணமா விளங்கும். இன்று பார்க்கிற இந்த வியாதியை, இன்று பார்க்கிற இந்த போராட்டத்தை இனிமேல் நீ காண்பது இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். பிசாசுகளை துரத்துகிற அவருடைய விரல், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற அவருடைய விரல், பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. உச்சிலிருந்து உள்ள கால்வரை பரிசுத்தாக்கினே, உச்சிலிருந்து உள்ள கால்வரை தேவாக்கினே, அசுத்தங்களை எரிக்கிற ஆக்கினே, பாதாளத்தின் வல்லமைகளை சுட்டரிக்கிற ஆக்கினே. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். மகிமை 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 மகிமை. விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. விடுவிக்கப்படுகிறார், விடுவிக்கப்படுகிறார். ஆவியானவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ரிகபரபலபோ சந்தராதனா, ரிகபரபலபோ சந்தராதனா, ரிகலஷகரதலரா, ரிபாபாபா ஷகலரா. உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசிக்கிறாய், எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி உனக்கு நடக்கிறது. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி தேவ மகிமை உனக்கு வெளிப்படுகிறது.
கரங்களை தட்டி ஆவியானுடைய வல்லமைக்கு விட்டு கொடுத்து பரிசுத்த வல்லமை, அந்த ஹாரங்களை முடியடிக்கிற பரிசுத்த வல்லமை, கிருபைகளினால் அலங்கரிக்கிறோம், கிருபைகளினால் அலங்கரிக்கிறோம். வார்த்தைகள் அதிகாரப்படுத்துகிறார். நான் உன் வாயில் இருக்கிற வார்த்தைகளை அதிகாரப்படுத்துகிறேன். பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் விடுவிக்கவும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நான் உன் நாவில வைக்கிறேன். உச்சிலிருந்து உள்ள கால் வரை தேவ வல்லமை, தேவ வல்லமை. பலவீனத்திற்கு இடமில்லை. இந்த பலவீனமான மண்பாண்டத்திலே கர்த்தர் தமது வல்லமையை வைத்திருக்கிறார், வல்லமையை வைத்திருக்கிறார். மறைந்து கிடக்கிற பலவீனங்கள் தெரிப்புண்டு போகிறது, மறைந்து போராடுகிற அந்த ஆழங்கள் தெரிப்புண்டு போகிறது. ஆவி ஆத்தும சரீரத்திலே கணுக்களுக்குள்ள நரம்புகள் எலும்புகளுக்குள்ள தேவ வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும்படியாக பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். ஆமை, தட்டி எழுப்பு. ஆவியானவருக்கு இடம் கொடு. பலவீனத்தில் அல்ல, உன் பலன் வெளிப்படட்டும். பலத்தினாலே சத்துருவை ஜெயிக்கும்படியாக ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் எல்லா நுகத்தடிகளை முறித்து போடுகிறது. ரிகபல சந்தராத ரகசியாத்தனரோ ரிகபா பாபா ஷகலரனா ரிகபா பாபா ஷகலரதனரா ரிகலரதனரனா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. க்ளோரி. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுகும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே என்னை அநாதி சிநேகத்தால். சிலருடைய இருதயங்களை ஆவியானவர் சமாதானப்படுத்துகிறார். சிலருடைய இருதயங்கள் சமாதானத்தால் நிரப்பப்படுகிறது. நீ கலங்கி கொண்டிருந்த அந்த காரியத்தில் சமாதானமான முடிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீ பயந்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் கர்த்தர் சமாதானமான முடிவை கட்டளையிடுகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் உன் சமாதான கர்த்தர்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் சமாதான தேவன், சமாதானத்தின் தேவன். சீக்கிரமாய் சாத்தான உன் காலின் கீழா போட்டு நசுக்கி போடுகிறாரு. அந்த வியாதி உன் காலின் கீழாக்கப்படுகிறது. ஆமென். அந்த போராட்டம் காலின் கீழாக்கப்படுகிறது. இப்ப எல்லாரும் நல்ல ஜெபிக்கிற நேரம். இப்ப குடும்பத்தில கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிற நேரம். குடும்பத்தில போராடுகிற விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அழிந்து வெளியேறுவதாக. குடும்பத்தில போராடுகிற பொல்லாத ஆவிகள், இச்சையின் ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற, கணவன் மனைவியை பிரிக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிவதாக. வாக்குவாதங்கள் ஒளிந்து போகட்டும், பிரிவினைகள் ஒளிந்து போகட்டும். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தின்
சத்தியத்தினாலே இடை கட்டுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகாபா ஷகலரானா. ஹalleluya. ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறாரு, நீ போராடு, நீ போராடு. ரிகாபா ஷகலா. பிசாசுகளை துரத்தும்படியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படு. உன் குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் மறைவாய் போராடுகிற சத்துருக்கள், மறைவாய் போராடுகிற விழுது போன கிரியைகள். தேவர்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் உன் குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா விழுந்து போன தூதருடைய கிரியைகளுக்கும் அவர் முடிவுண்டாக்குகிறார். விழுந்து போன சத்துருக்களுக்கு அவர் நீதியை சரி கட்டுகிறார். விழுந்து போன பிசாசுகளுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிகபலபோ சந்தரபௌரியா. ரிகபரபலபோ சந்தநாதரகசியத்தனரோ. ரிகமாமா ஷகலரதனா. ஹalleluya, 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 ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது துயருற்றோர் ஆறுதல் சபையின் சார்பாக நடத்தப்படும் விடுதலை கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்து வருகிறார். அநேகர் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சோதனை தந்திருக்காரு. ஆண்டவருக்கு சோத்திரம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஒத்தலைவளை பகுதியை சார்ந்தவள். எங்கள் அம்மா வீடு திக்கணங்கோடு. எங்கள் அம்மா ஒரு 7 வருடமாக இந்த மனநிலை பாதிச்சு அதில் ஒரு பிசாசு பிடியில் இருந்து என்ன இதுன்னு தெரியாமலே அந்த போராட்டத்துக்குள்ளால இருந்தாங்க. அம்மா ரொம்ப பலவீனமாக, ஒரு துணி கூட சரியாக போட முடியாமல், குளிக்காமல், தன்னுடைய கடமை செய்ய முடியாமல், சாப்பிடாம ஒரு பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. யூடியூப் மூலமாக இந்த ஜஸ்டின் பாஸ்டர் அவங்க ப்ரேயரை நான் எதாச்சியாக பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு மனசில் தோணுச்சு, இது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது. நான் அதை இடத்த கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி ஆட்டோ பிடிச்சி இங்கே கூட்டி கொண்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் விடுதலை ப்ரேயர் நடந்து அந்த ப்ரேயரில் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எங்களை ஒரு வாக்கு தத்துவம் வச்சுருந்தாரு. எந்த இடத்துல நீங்கள் செத்து போவான்னு சொல்லி மக்கள் நினைத்தாங்க, அந்த இடத்துல உங்களை வாழ வைப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள தொட்டு அந்த இடத்துல நிமிர பண்ணினாரு. அப்போ கட்டுகளெல்லாம் போயிட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இப்போ தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு, சமைப்பதற்கு, குளிக்க எல்லா கடமைகளையும் செய்வதற்கு, இல்லைன்னா ஒரு ஆள் பக்கத்தில் நின்னா நிற்கிறது பிடிக்காது, பேசியது பிடிக்காது, ஆளை வந்தால் இப்போ வாக்கியது பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சகஜமாக பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, கடமை செய்வதற்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த ஆசீர்வாதமான கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவனுடைய மகிமையை அனுபவிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை துயருற்றோருக்கு ஆறுதல் சபை கலையாங்கோணம் என்ற இடத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை சத்திய நகரம், ராமநாதச்சன் புத்தூர், ராஜாவூர் என்ற இடத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை YMCA ஹால் கன்னியாகுமரியில் வைத்து நடைபெறுகிறது. சாப வியாதியா, மந்திர பிள்ளி சூனிய கட்டுகளா, கர்த்தர் உங்களையும் விடுவிப்பார். அனைவரும் கடந்து வந்து மெய்யான விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9688490949.